Virigita virigita taalakiruge kumhatanathari gejana tanavadu jagadi gejana tanavadu jagadi kamalalaye vimalashe ye kamalalaye vimalashe ye Gawala laye vimalashe ye Gawala bhimu layega Gawala laye vimalashe ye Gawala bhimu layega Nije pare gombaru ஸ்ரீ குருப்யோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவா சரணம். சார் துணை எங்கள் அப்பா பிரம்மஸ்ரீ டி.எஸ். பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் அவர்களுடைய 106வது ஜெயந்திக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நமஸ்காரங்கள். எங்கள் அப்பா 18th August 1919 பிறந்தா. அப்பா 2003 11th of June சொர்க்க பிராப்தி அடைஞ்சா. அது அந்த 2003லே அந்த 21 நாள் அந்த காரியங்கள்லாம் முடிஞ்ச உடனேயே அப்பாவுக்கு ராணி சீதையால் ஒரு பெரிய நினைவஞ்சலி ஃபங்க்ஷன் பண்ணோம். அப்பாவுக்கு கதா காலக்ஷேபம் சங்கீதம் மாத்திரம் இல்லை, நிறைய வேரிடு இன்ட்ரெஸ்ட் உண்டு. இங்கிலீஷ் படம் பார்ப்பா, தமிழ் படம் பார்ப்பா, ட்ராமாலாம் பார்ப்பா, நிறைய இங்கிலீஷ் புக்கு படிப்பா, எல்லாமே பண்ணுவா. அதனால் மல்டிவேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற எல்லாரும் அதில் கலந்துருந்தா. மியூசிக் அகாடமிக்கு அப்பொழுது சேர்மனாக இருந்த டி.டி. வாசு அவர்கள், இசை விற்பனர் பி. ராஜமையர் அவர்கள், உபன்யாச சக்கரவர்த்தி ஸ்ரீவத்ச ஜெயராம சர்மா அவர்கள், எஜுகேஷனிஸ்ட் ஸ்ரீமதி ஒய்ஜிபி அவர்கள், கமலஹாசன் அவர்கள், சோசார், நாகேஷ், கிரேசி மோகன், கோர்ஸ் எங்கள் அண்ணா மௌலி எல்லாரும் கலந்து கொண்டு ரொம்ப சிறப்பான அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அதுக்கப்புறம் நினைவஞ்சலியாக இல்லாமல் ஜெயந்தியாக பண்ணணும் அப்படின்னு நாங்கள் யோசித்து 2004வது வருடம் தொடங்கி இன்று வரை எங்கள் அப்பா ஆவணி ரோஹிணி கிருஷ்ண ஜெயந்தியில் பிறந்தவர். அதனால்தான் பாலகிருஷ்ணன்கிற பேர். ஸோ அந்த ஆவணி ரோகிணி அன்னைக்கு பெரிவா, காஞ்சி பெரிவா, அது எந்த பெரிவா இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அங்கே போய் பிக்ஷாவந்தனம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 4லேருந்து 6 மணி வரைக்கும் அப்பாவோட ஜெயந்தி ஃபங்க்ஷன் பண்ணுறதுங்கிறது 2004 ஆரம்பித்தோம். முதல் 8 வருஷம் எங்கள் மாமா ஸ்ரீவத்ச ஜெயராம சர்மா அவர்கள் பாகவத சப்தாகம் சொன்னார். அதுக்கப்புறம் 8வது வருஷம் பஜகோவிந்தம் சொன்னார். அதுக்கப்புறம் அவர் சொர்க்க பிராப்தி அடைஞ்சார். அந்த சமயத்தில் எங்கள் குடும்பத்தில் அடுத்த ஜெனரேஷன் பேரன்கள் பேத்திகள் அவெல்லாம் வெறும ஃபங்க்ஷனாக பண்ணாமல் தாத்தா பேரில் டிஎஸ்பி அவார்டுன்னு ஒன்று கொடுத்து அந்த ஸ்காலர்ஸையும் பேச வைக்கணும் அப்படின்னு பிரியப்பட்டா. ஸோ அதுலேருந்து ஆரம்பித்தோம். அதில் முதல் வருஷம் ஜெயராம சர்மா அவர்களுக்கே கொடுத்தோம். அவருடைய மாமி மங்களம் மாமி வாங்கிண்டா. அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து வேரியஸ் வாக்ஸ் ஆஃப் லைஃப்பில் இருக்க ஆளுக்கு கொடுத்துன்னு வந்தோம். நீலு அவர்கள், சோ ட்ரூப் நீலு, அப்புறம் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள், அதுக்கப்புறம் டாக்டர் பிஸ்வகுமார், மகாபிரிவாக்கே வைத்தியம் பண்ண பிஸ்வகுமார் அவர்கள், அப்புறம் சங்கீத வித்வாம்சினி பார்கவி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், நிருத்திய மேதை டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்களுடைய ஒன் ஆஃப் த சீனியர் டிசைபிள்ஸ் உமா ஸ்ரீராம் அவர்களுக்கும் கொடுத்தோம். அப்புறம் நம்ம சேங்காலிபுரம் தாமோதர தீக்ஷதர் அவர்களுக்கு, அப்புறம் துஷ்யந்த் ஸ்ரீதர், இந்த மாதிரி நிறைய பேருக்கு அப்பாவோட சென்டினரி இயர்
அந்த வருடம் 2019 உபன்யாசத்தில் இருக்க ஆறாமுத ஐயங்காருக்கு கொடுத்தோம். அந்த வருடம் அந்த சென்டினரி ஜெயந்திக்கு பெரியவா சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ரொம்ப அற்புதமாக பேசி நடத்தி கொடுத்தார்கள். ஜெயராம சர்மா அவர்களுக்கு பிறகு பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்தா அவர்கள் பல வருடங்கள் அந்த சென்டர் ஸ்டேஜில் இருந்து நிறைய அவார்டு அவரும் ஒவ்வொரு வருடமும் கொடுத்து கொண்டிருந்தார். பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்தா அவர்கள் சொர்க்க பிராப்தி அடைந்த பிறகு உபன்யாச சக்கரவர்த்தி சேங்காலிபுரம் தாமோதர் தீட்சிதர் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த நிகழ்ச்சியில் சென்டர் ஆஃப் ஸ்டேஜில் இருக்கார். இந்த வரிசையில் இன்று அதாவது த ஸ்காலர் டு த கோர் என்று சொல்லக்கூடிய டாக்டர் சுதா சேஷன் அவர்களுக்கு இந்த அவார்டு கொடுக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதில் பெரியவா சமாச்சாரம் சொன்னேன், அந்த 1-2 சமாச்சாரம் உங்கள்கிட்ட சொல்லணும். இந்த ஆவணி ரோகிணிங்கிறதுனால போன 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆவணி ரோகிணி பெரியவா திருப்பதியில் இருக்கார். அங்கே போய் பிக்ஷாவந்தனம் பண்ண போயிருந்தோம். பெரியவா வந்தவுடனே இந்த மேட்ரை சொன்னேன்னா இந்த மாதிரி ஆமாம் ஆவணி ரோகிணியில் எவ்ரி இயர் நீங்கள் பிக்ஷனை பண்ணுறீங்களே எனக்கு தெரியுமே அப்படின்னு சொன்னார். அப்புறம் இந்த வருஷம் அவார்டு டாக்டர் சுதா சேஷனுக்கு கொடுக்கணும்னா ரொம்ப அருமையான தேர்வு என்று சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சொன்னார். அது மாத்திரம் இல்லை, உடனே அவர் இன்னொன்று சொன்னார், அந்த 100வது வருஷத்துக்கு நான் அயோத்தியா அஸ்வமேத மகாண்டம் ராம் சமாஜில் பேசினேனேன்னு பெரியவா ரிகலெக்ட் பண்ணார். யோசிச்சு பாருங்க, 6-7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 6 வருஷங்களில் பெரியவா எவ்வளோ thousands of kilometers யாத்திரை பண்ணியிருக்கா, எவ்வளோ thousands of பக்தர்களுக்கு அருள் புரிஞ்சிருக்கா, ஞாபகம் வச்சுன்னு ரிகலெக்ட் பண்ணா. அது மாத்திரம் இல்லை, இப்போ அந்த புது பால பெரியவா சத்ய பெரியவான்னு சொல்றா, சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர் முதல் கால பூஜை பண்ணிட்டு போனார். அதுக்கப்புறம் 12 மணிக்கு சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அபிஷேகத்தோட பூஜை, சந்திரமௌலீஸ்வரர் பூஜை, அந்த புது பெரியவா பக்கத்தில் இருந்து கைங்கரியம் பண்ண இவர் பண்ணார். 4 மணி நேரம், 12 மணிக்கு ஆரம்பித்து 4 மணிக்கு முடிச்சா பெரியவா. நாங்கள் பிக்ஷாவந்தனம் பண்ண வாழ்க்கெலாம் இவ பூஜை முடிஞ்ச உடனே அவர் அங்கேயே மேலே சந்திரமௌலீஸ்வரர் பக்கத்தில் உட்காந்துருப்பார். கீழே ஒருத்தரையாக கூப்பிட்டு ருத்ராட்சம், அந்த பிரசாதம், காமாட்சி அம்மன் படம், பையெல்லாம் கொடுப்பா. அதை வாங்கிட்டு நான் நகர்ந்து பெரியவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ண உடனே பெரியவா பக்கத்தில் இருக்கிற அந்த சத்ய சந்திரசேகர சரஸ்வதியை பார்த்துட்ட, இதோ இருக்காரே இவர் யாருன்னா பிரம்மஸ்ரீ TS பாலகிருஷ்ண சாஸ்திரிகள், ஒரு பெரிய அருகிதா விற்பனர் இருந்தார், அவருடைய குமாரர். பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், தேவி பாகவதம் எல்லாத்துலேயும் ரொம்ப அருமையாக கதாப்பிரவச்சனம் பண்ணுவார். முக்கியமாக தியாகராஜ சுவாமிகள் அவருடைய முக்கிய ஒரு இம்பார்ட்டன்ட் சமாச்சாரம், தியாகராஜ ராமாயணம்னே அவரே புதுசாக ஒன்று கண்டுபிடித்து ரொம்ப அழகாக பிரவச்சனம் பண்ணார் அப்படின்னு சொன்னார். அவர் உடனே புது பெரியவா என்னை தேடினார். நான் கீழே நிற்கிறேன், நிறைய பேர் நிற்கிறா. அதை விஜயேந்திர பெரியவா பார்த்துட்டு என்னை கை காமிச்சு இவர் தான் அப்படின்னு சொன்னார். மறக்க முடியாது. அதே மாதிரி சிவன் சார் யோக சபை, இப்போ நங்கநல்லூரில் சிவன் சார் யோக சபை இருக்குது, உங்களுக்கெல்லாம் தெரியும். அதோடைய கும்பாபிஷேகம் போன பிப்ரவரி 2ஆம் தேதி நடைபெற்றது. அதற்கு மிகவும் அருமையாக ரன்னிங் காமெண்ட்ரி சொன்னவர்கள் டாக்டர் சுதா சேஷன் அவர்கள். அதனால தான் சார் எங்கள் குடும்பத்தில் அவருக்கு இந்த வருஷம் கொடுக்கணும் அப்படின்னு சார் எங்கள் தோண வச்சிருக்கார். அதற்கு அடையாளம் என்னன்னா, அந்த யோக சபையில் ஒவ்வொரு சனிக்கிழமை சாயங்காலமும் சத்சங்கம் நடக்கும். 6லேருந்து 7:30 மணிக்குள்ள இந்த ஏணிப்படிகள் மாந்தர்கள் நான் படிப்பேன். பக்கத்தில் சிவராமன் அவர்களோ இல்லை ரமணன் அவர்களோ இல்லை நேத்தி ஸ்ரீஹரி உட்கார்ந்து நடுவில் விளக்கங்கள் கொடுப்பார்கள். அப்படி நேத்தி 6:30லேருந்து 7:30 மணி வரைக்கும் நான் இந்த ஏணிப்பள்ளியில் மாந்தர் படிக்கிறேன். அந்த ஸ்ரீஹரி விளக்கங்கள் கொடுத்து கொண்டிருந்தார். 7:25 ஒரு பக்கம் பிரிக்கும்போது நான் மனசில் நினச்சினேன்,
இந்த பக்கத்தோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு அவர்கிட்டையும் சொன்னேன். இதோட முடிச்சுக்கலாம், 7:25 ஆகிடுத்து, 7:30 மணிக்குள்ளே முடிக்கணும். நான் மனசில் நினச்சிண்டு இது முடித்த உடனே அங்கே இருக்கிற சாரோட பக்தர்களுக்கும் வாலண்டியர்ஸ்க்கும் இன்னைக்கு ப்ரோக்ராம், அப்பாவோட ப்ரோக்ராம் இங்கே நடக்க போகிறதுங்கிறத சொல்லணும்னு நினச்சிண்டு அந்த பக்கத்தை திருப்பி படிக்க ஆரம்பித்தேன். கடைசி பேராகிராஃப் சார் தியாகராஜ சுவாமிகளை பற்றி எழுதியிருக்கார். நான் எவ்வளோ தடவை அந்த ஏணிப்படிகள் மாந்தர் படிச்சிருக்கேன். சார் தியாகராஜ சுவாமிகள் பற்றி எழுதினதை நான் படிக்கல. அந்த சமயத்தில் சார் அதை படிக்க வச்சார். அதாவது அந்த ராமர் விக்கிரகம் காணாமல் போக தியாகராஜ சுவாமிகள் தவிச்சிருந்த போது ராமர் அவர் கனவில் நான் இங்கே இருக்கேன், என்னை எடுத்துக்கோன்னு சொன்னார். அவர் போய் அந்த ராமர் சில விக்கிரகத்தை எடுத்துன்னு வந்தார் அப்படின்னு சார் எழுதியிருக்கார். அப்போ எனக்கு எங்கள் அப்பா கதை தான் ஞாபகம் வந்தது. கனு கொண்டினி அப்பா பாடி அந்த இடத்துல சொல்லுவா. ஸோ சார் கரெக்டாக அந்த ப்ரீலூடுக்கு கொடுத்துட்டாருன்னு நான் மகிழ்ச்சியோடு அவாட்டையும் தெரிவிச்சுட்டு இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் இருக்குதுன்னு சொன்னேன். இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் இந்த ப்ரோக்ராம் நடக்கிறது. இதை உங்களோட ஒரு ஃபார்மலாக வரவேற்பு உரை நிகழ்த்துவார் எங்களுடைய அண்ணா மௌலி அவர்கள். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பேசினது ஒரு பெரிய மழை பெஞ்சு கொஞ்சமாக இருக்குது. எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டான். இப்போ பேசுறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் பேசணும் இல்லையா? உங்கள் எல்லாரையும் வருகன்னு வரவேற்கணுங்கிறது தான் முக்கியமான வேலை. அதை நான் பண்ணணும். பிரம்மாநாரதயேவ பிரதிமயோ சங்கீத சாகித்யயோ யோ ராமாமிருதபான நிர்ஜித சிவ தம் தியாகராஜம் பஜே.